ஹலோ. என் ஆளுங்களை அடிச்சு அசால்ட்டு பண்ணிட்டீங்க போல் இருக்கு தம்பி. கெட்டிக்காரன் தான் நீங்க. ஒன்று பண்ணுங்க, அப்படியே பாம்பே கல்கத்தான்னு போய் செட்டில் ஆயிடுங்க. இங்கேயே இருந்தீங்கன்னா என் பணத்தை நான் திரும்பி வாங்கணும்னு என் புத்தியில் அரிச்சுக்கிட்டே இருக்கும். தூரமா போயிட்டீங்கன்னா சின்ன அமௌண்ட்டு தானேன்னு நானும் சமாதானம் ஆயிடுவோம் பாருங்க. அப்படி நீங்க போகும்போது உங்க அண்ணி இங்க விட்டுட்டு தானே போவீங்க. இப்பதான் உங்க அண்ணி மாம்பழ ஸ்டேஷன் ட்ரெயின் ஏறி இருக்கா. இன்னும் 20 நிமிஷத்துல திருசூலத்துல இறங்கிடுவா. அதுக்குள்ள பணத்தோடு நீ இங்க வந்து சேரணும். அப்போதான் உங்க அண்ணி ஓடுற ட்ரெயின்ல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்க மாட்டா. அதுவும் இல்லாம இன்னைக்கு மகா சிவராத்திரி. என் பணம் என் கையை விட்டு போகவே கூடாது. தம்பி, உங்க அண்ணிக்கு ஃபோன் பண்ண போறீங்களா? தேவையில்லைப்பா, அவங்க கிட்ட இருந்தே ஃபோன் வரும் பாருங்களேன். ஹலோ அண்ணி, எங்க இருக்கீங்க? ட்ரெயின்ல இருக்கேன்ப்பா. யாரும் ஃப்ரெண்டு மீரானா உன்கிட்ட பேசணுமா? அவன்கிட்ட கொடுக்குறேன். ஹலோ தச்சனா, எப்படி இருக்க? ஏய், அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க எல்லாத்தையும் தொலைச்சிருவேண்டா. மரியாதை விட்டுருங்கடா அவங்கள. அப்படியா? சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நானும் பல்லாவரம் தான் போயின்னு இருக்கேன். ஒன்னியை சேஃப்டியாக இறக்கி விட்டுறேன். வயசுல தொழில் பண்ணி செட்டில் ஆகிறத விட்டுட்டு ஏண்டா உனக்கு இவ்வளவு வீம்பு? இன்னைக்கு ராஜேந்திரனை தூக்கணவன் நாளைக்கு என்ன தூக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? நீ கட்டாயம் செய்வ. கேட்ல யார் இருக்கா? அப்படி எடுத்துட்டு மீரா முதல்ல எடு. ஓகேண்ணா. ஏய், காலுக்கு பணப்பழம் எல்லாம் எடுத்துட்டு வரண்ணா. சொல்றேன். ரவி, வேணாண்டா வேணாண்டா, விட்டுறா. டே விட்டுறா அண்ணே, விட்டுற சொல்லுங்கண்ணே. ஏண்டா? நான் அவனை வழி கொண்டு வரேன். அப்படிதான் போன முறை விட்டோம். என்ன பண்ணா பார்த்தல? ரவி, செய்டா. எனக்கு பையன் பிறந்திருக்கானே. வாழ்த்துக்கள் ராஜேந்திரன். உன் பையன் பிறக்கும் போதே ஒரு உசுரை காப்பாத்திருக்கான். ரவி, என்ன சார் விளையாடுறீங்களா? உங்களுக்கே தெரியும் தோல் கழிவு எவ்வளவு ஆபத்தானதுன்னு. அதுவும் இல்லாம இது பர்மிஷன் இல்லாத தொட்டி. இதில் நான் எங்க ஆளுங்களை இறக்கி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் இல்லை சார் தம்பி. என்ன உங்களை நம்பி வந்த. சாரி சார், எங்களால முடியாது. கண்ணா, சட்டையை மாட்டிக்கு எல்லாம் கிளம்புங்க. கிளம்புங்கயா. எவ்வளவு பணம் வேணாலும் தரையா? அதெல்லாம் முடியாது. பெருமாள் கிளம்புங்க. வாங்கய்யா, வாங்க. டேய் கண்ணா, வாடா. எவ்வளவு சார் கொடுப்பீங்க? ஏய் கண்ணா, குத்திக்கிட்டு கெட்டு போச்சா உனக்கு? 1 லட்சம் ரூபா தரேன். ரொம்ப ஆபத்தியா? ஒரு கரப்பாங்குச்சி விடுங்கள. நான் செய்யறேன் சார். பெருமாள், நான் சொல்றத சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில என் வீட்டு வாசல்ல வந்து ஓன்னு அழுதுகிட்டு நிக்காதீங்க. டேய், 2 கொட்டை புள்ளி வச்சுட்டு ஏன்டா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? 1 லட்சம் ரூபாடா. அப்படி என்னடா உனக்கு பண்ண தேவை இப்போ? நீ ஒரு பையனை விரும்புறான்னு இல்ல, அவனோட அண்ணி கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னு மொத்த பணத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டான். எனக்கு கோபம் வந்துருச்சு. பணத்தை திருப்பி கொடுறான்னு அவனும் தரேன்ட்டான். ஆனா அன்னிக்காக இப்படி கஷ்டப்படுறானே, அவன் என் பொண்ணை எப்படி பார்த்துக்குவான்? அதுக்காக யாராவது பொண்ணு கல்யாணத்துக்காக நீ சாவறங்கிறியா? அவளை ஏன்டா நான் வேற யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைக்கணும்? சார், 1 நிமிஷம் சார். பரவாயில்ல. ஐயா மதுரை வீரா, சார் சொன்னபடி பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கோங்க.
சாப்பிட்லன்னு மீரா சொன்னான். ஏன்டா வயிற்ற காய போடுற? இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. பையன் பிறந்திருக்கான்டா. அவன் பிறந்து உன் உயிரை காப்பாற்றிட்டான்னு அண்ணன் சொல்கிறாரா? அண்ணன் அப்படித்தான்டா. ஒன்று அவர் வழிக்கு வரணும், இல்லை ஒதுங்கி போயிடணும். குறுக்க வரணும்னு நினச்சா அழிச்சிருவாரா. நானும் ஒன்றை மாதிரி தான். சுங்குவார் சத்திரம் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வாய் பேச முடியாத எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ண காசு இல்லாமல் தான்டா இந்த தொழிலுக்கு வந்தேன். ஒன்றை 3 ஆக்கலாம்னு நினச்சி இருந்த 10 சென்ட் நிலத்தையும் விற்று மொத்த காசையும் இவர்கிட்ட தொலைச்சிட்டு நின்றுட்டேன். காசை திருப்பி கேட்டப்போ தொழிலுக்கு வா, இல்லைன்னா பணம் போனது தான் போனார். உன்ன மாதிரி அவர் கூட சண்டை போட எனக்கு தெம்பு இல்லை. இந்த தொழிலை பண்ணுறதுக்கு தைரியமாக வரலடா. அப்படியே நடு ரோட்டில் அம்மனமா ஓடணும் போல இருந்துச்சு. நான் ஏன் நல்லவனா இருக்கணும்னு யோசித்தேன். அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது. ஒருத்தன் எவ்வளோ பண கஷ்டம் வந்தாலும் தப்பு பண்ணாமல் இருக்கான்னா அது அவனோட வைராக்கியம் இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய வைராக்கியத்தையும் பணம் உடச்சிட்டு வந்துச்சுன்னா, எவனால தப்பு பண்ணா சந்தோஷமா இருக்க முடியாதோ அவன் மட்டும்தான் நல்லவனா இருக்கான். மனுஷ மனசு இருக்க, அதுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதான் சரின்னு சொல்லும். நான் ஒன்று தான் பண்ணேன். தப்பு பண்ணாலும் மனசு சந்தோஷமா இருக்க பழகிக்கிட்டேன். நீ இந்த தொழிலை இன்னும் செய்யலைன்னாலும் ஒரு நாள் ஒரு பொழுது இது தப்பு இல்லைன்னு உன் மனசு நினைச்சது இல்ல. அதனால தானே நீயாவே என்கிட்ட வந்த. உன் மனசு ஒரு நாள் நினைச்ச மாதிரி எல்லா நாளும் நினைச்சிச்சுன்னா ஒன்னாலே இந்த தொழிலை செய்ய முடியும். உன் பிரச்சனை என்ன தெரியுமா? உன் பணத்தை தொலைச்சிட்டு நின்னப்ப நீ எப்படி கஷ்டப்பட்டியோ அதே மாதிரி இன்னொருத்தன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற. ஒன்னு தெரிஞ்சுக்க, பசி எடுத்தா இன்னொரு உயிரை அடிச்சு கொள்ற சாதாரண மிருக ஜாதி தான் நாம. வயிறு பசி எடுத்தா ஒரு உயிரை அடிச்சு தின்றது தப்பு இல்லைன்னா, பண பசி எடுத்தா இன்னொரு மனுஷனை அடிச்சு புடுங்கிறதும் தப்பு இல்லை. வேணி, என்னாச்சு? என்னாச்சுங்க ஐயா? பேஷண்ட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. என்ன, ட்ரைனேஜ் தண்ணி அவருடைய நுரையீரலில் போனதுனால அவர் நரம்பு பாதிச்சு ஒரு பக்கம் கை கால் செயலிழந்து போச்சு. எவன் குடியும் கெடுக்க போறது இல்லை. அது போகாத ஊருக்கு வழி.
பிச்சடிக்கிற பணம் 4 ஸ்டேட்ல புழக்கத்துல. வைரமணி அண்ணாச்சி என்ன ராசி? ராஸ் மிதுனங்க. உங்க வீடு தண்டல்னு சொன்னீங்க. அனகாபுத்தூர் ஏரி ஓகேவா? சரிங்க. புரோக்கரா? புரோக்கர் சார். நீ யாரியா? சார் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் கிட்ட லிஃப்ட் கேட்டாரு. ஏய் ஏன் இவனுக்கு வாய் இல்லையா? யோ இவங்கெல்லாம் யார் தெரியுமா? டிபார்ட்மெண்ட்டே தேடிட்டு இருக்க பெரிய கலர் கும்பல். இனிமே இந்த ஏரியாவிலே அவனை பார்க்க கூடாது. சரிங்க சார். டிரைவர் வண்டி அனுப்பாட்டி. ஒண்ணு தெரிஞ்சுக்க தம்பி, நம்ம தாலி நிக்கணும்னா அடுத்த தாலியே அறுக்கணும். பேசின எங்கேயாவது ஓரமா நிறுத்து. ராஜேந்திரா, அடிபட்ட பாம்பு கொத்த வந்திருக்குடா. என்னென்ன சொல்றீங்க? பேக் பூரா சிவகாசி பணத்தை வச்சிருக்கான்டா. இதை பாருங்க, இதுல 20 லட்சம் ரூபாய் இருக்கு. எல்லாம் என்னோட வேர்வை. இப்போ உங்க பணத்தை முழுசா என் கண்ணில் காட்டுங்க. ஒரு நிமிஷம் இருக்குங்க. ரொம்ப தெளிவா இருக்கான். எங்க போயிட்டு போறான்? ஒரிஜினல வை, பார்த்துக்கலாம். உங்க வீடு தண்டல்னு சொன்னீங்க. அனகாபுத்தூர் ஏரி ஓகேவா? சரிங்க. எங்கேயாவது ஓரமா நிறுத்து. இங்கே வெட்டி குழி தோண்டி புதைக்கணும்டா. போய் பொருளேடா. குட்ரா குட்ரா வருவால. டேய், உனக்கு என்னடாச்சு? அடுத்தவங்க காசை அடிச்சு பிடுங்கிறது தப்பே இல்லைன்னு ஏற்றுக்கிற மனசு, அந்த காசில் அவன் கொண்டாட்டி உடம்பு வளர்த்தான். அதில் அவனுக்கும் பங்கிருக்கின்றதையும் ஏற்றுக்கிச்சா? இல்லை, அடுத்தவன் காசில் சாப்பிட்டு அதில் ஊர்ன விந்தில் இருந்தால் உன் புள்ள பிறந்தானா? அவனை உனக்கு பிறந்த பிள்ளையாக தான் அவனை சேர்த்துக்கிச்சா? தப்பு பண்ணவனுக்கு தண்டனை தள்ளி வேணா போகலாம், ஆனால் அதுலேருந்து அவன் தப்பிக்க மட்டும் முடியும். பச்சை துரோகிடா நீ. ரவி, வாடா, போய் போடுறவன. தெரிஞ்ச பையன் ஒருத்தனை ஏமாத்திட்டானுங்கப்பா. அவனுக்காக ஒரு சின்ன டிராமா. சிவகாசி பணத்தை வச்சிருக்காங்க.
ஜெயிக்கணும் இல்லையாப்பா? இனி அவன் பார்த்துக்குவான். அடிச்சு சாவடிங்கடா அவனை. சீனு விடாத, கொல்றான் அவனை. என்ன விட்டு எல்லா பணத்தையும் நீயே எடுத்துக்கோ.
தப்பு பண்ணவனுக்கு தண்டனை தள்ளி வேணா போகலாம், ஆனால் அதுலேருந்து அவன் தப்பிக்க மட்டும் முடியும். ஏண்டா உனக்கு தொழிலு கூப்பிட்டா பிடிக்காதவன் பொத்திட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு பெரிய மாதிரி போலீஸ் கிட்ட போறியா? இப்போ நீ செத்து போடா. யாரும் தெரியல தம்பி. இந்த ஆசிரம கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு 55 லட்சம் ரூபா இந்த வாசல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. எது எப்படியோ இனி இந்த குழந்தைங்க 3 வேளை வயிறார சாப்பிடுவாங்க. சாக்லேட் எடுத்துக்கோங்கண்ணே. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க. எங்கள் ஆசிரமத்துக்கு உதவி செஞ்ச பேர் தெரியாத யாரோ ஒரு சார், அவரு சொல்லுங்க. சரிடா. லேடிஸ் இருக்காங்க, நீ போய் வாங்க. பெரிய பாக்ஸ் இருக்கிற இது கூட வாங்கிட்டு வர மாட்டியா? என்ன வேணும்? இதுவா? சானிட்டரி நாப்கினுக்கே எப்படின்னா காண்டம்லாம் எப்படி தான் கேட்டு வாங்குவீங்களோ தெரியல. எப்படியோ வாங்கும். 75 ரூபா சில்லறையா கொடுங்க. சேஞ்ச் இல்லைங்க. வேற நோட் இருந்தா கொடுங்க, இது செல்லாது. ஏங்க? அது கள்ள நோட்டுங்க. கள்ள நோட்டா? ம்